வந்துங்க சுண்டக்காய் குழம்புங்க. சுண்டக்காய் குழம்புக்குங்க நம்ம பச்சை சுண்டைக்காயை ஒரு இட்லி பாத்திரத்தில் கழுவிட்டுங்க. இந்த சுண்டைக்காயை கழுவிட்டுங்க பருப்பு மத்தில் தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோணுங்க. இந்த வடைச்சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோணுங்க. நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிட்டுங்க. எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, பல்லாரி ஒன்று நீள வாக்கில் கட் பண்ணிங்க. ஒரு வரமிளகா போட்டுங்க வணக்கி விட்டுட்டுங்க. நம்ம தட்டி வச்ச பச்சை சுண்டைக்காய்ங்க நல்லா அலசிட்டுங்க. அந்த பல்லாரி வெங்காயம் வணங்கினோடனே இந்த சுண்டைக்காயை போட்டு வணக்கணுங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய ஜார்லைங்க ஒரு 10-20 சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு 2-3 தக்காளி அறுத்து போட்டுங்க. பூண்டு ஒரு 4-5 பல் அறுத்து போட்டுங்க. அறுத்து போட வேண்டியது இல்லைங்க, பூண்டு தொளிச்சு போட்டால் போதுங்க. 5-6 பல் மிக்சியில் நைஸாக கூலாக அரைச்சிட்டுங்க. இது சிம்மிலே வச்சுங்க. நம்ம இந்த சுண்டைக்காய் நல்லா வணங்கிடுங்க. சுண்டைக்காய் வணங்கினோடனே நம்ம வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனுங்க, மல்லித்தூள் ஒரு 2-3 டீஸ்பூன், நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுங்க. ஜீரகத்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூனுங்க, குருமிளகு தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி விழுது, தக்காளி, சின்ன வெங்காயம் 2 கை தொளிச்சதுங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி பெருசாக இருந்ததுன்னா, சின்னதாக இருந்தால் ஒரு 4 தக்காளிங்க. பூண்டு பல் ஒரு 5-6 அரைச்சி நம்ம ஊற்றிங்க. நல்லா வணக்கிடுவோங்க. வணக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி புளி தண்ணி கரைச்சி அதை ஊற்றிங்க. நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தண்ணி மாதிரி வேணுமோ இல்லை அதிகமாக வேணுமோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி மீன் குழம்பும் வச்சுக்கலாங்க. மீன் வந்து கடைசியில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணாலும் நம்ம கலக்கலாங்க. இது வந்து சுக்குட்டிக்கீரை பொரியலுங்க. சுக்குட்டிக்கீரை பொரியலுக்குங்க கடலெண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூனுங்க, கடுகு, கருவேப்பிலை தலைங்க, வரமிளகா ஒன்றுங்க, கருவேப்பிலை தலை போட வேண்டியது இல்லைங்க. சின்ன வெங்காயம் ஒரு கையை அறுத்து போட்டுங்க. வரமிளகா 2 வணக்கிட்டுங்க. சுக்குட்டிக்கீரை நல்லா அலாசிட்டுங்க. நல்லா பந்து மாதிரி 2 தடவை அலாசிட்டு பந்து மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சிங்க. சூரியில் கட் பண்ணிட்டுங்க. நம்ம உப்பையுமே அந்த கட் பண்ண கீரையிலே போட்டுட்டுங்க. பொடி உப்பு கொஞ்சமாக லேசாக இது ஏற்கனவே கசப்பாக இருக்குங்க. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன், இது 2-3 கட்டுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுங்க. கீரை நம்ம அறுத்து போடும்போதே லேசாக தூவி விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி பரட்டி விட்டாங்க. நம்ம கழுவுன தண்ணியில் அப்படியே நல்லா நம்மளுக்கு வெந்து போயிருங்க. ஒரு 10 நிமிஷம் வணங்கின முன்னாடி தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. இப்போ நம்ம நிறுத்திட்டு நம்ம சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சுண்டைக்காய் குழம்பு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறதுக்கு நம்மளுக்கு வீடியோ எடுக்கலைங்க. இப்போ எடுக்கிறதுனால நம்ம காட்டிகிட்ருக்குறேங்க. ஃபஸ்ட்டுங்க நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, கொஞ்சம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க, வரமிளகா, கடுகு, கருவேப்பிலை தலைங்க, பல்லாரியும் போட்டுக்கலாங்க, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. பல்லாரின்னா ஒரு பல்லாரி வெங்காயம் அறுத்து நல்லா வணக்கிட்டுங்க. அப்புறம் நம்ம பச்சை சுண்டைக்காயை நல்லா தட்டிட்டுங்க, அலாசிட்டு அந்த விதையெல்லாம் போயிடுங்க. அந்த நம்ம வெங்காயம் வணக்கும்போது இந்த பச்சை சுண்டைக்காயையும் வணக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது, தக்காளி, பூண்டு, இந்த அரைக்கிறது விழுதெல்லாம் போட்டுங்க. ஃபஸ்ட்டு மல்லித்தூள், அந்த வெங்காயம் வணங்கினோடனே மல்லித்தூளுங்க, வரமிளகாத்தூள், ஜீரகத்தூள், குருமிளகு தூளுங்க. மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுங்க, குருமிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். அதை நல்லா வணக்கிடுவோங்க. அந்த மசாலா வணக்கின பின்னாடிங்க நம்ம சுண்டைக்காய் ஓரளவுக்கு பொரிஞ்ச மாதிரி வந்துடுங்க. அதுக்கப்புறம்